நம்ம குணசேகர ஐயாவுக்கு பெரிய அப்போ வைக்க போகிறாங்க, அது வேணால் உறுதியாயிருச்சு. ஆமாங்க, இப்போ வந்து நம்ம அந்த அட்வொகேட் சாருலதா மூலிமா வந்து கேஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நீதி கிடைக்கணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே இதே மாதிரி ஆகிற போது வாழ்க்கைன்றது வந்து ஒரு வாட்டி தான். அந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனை தைரியமாக எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த பெண்கள்லாம் முடிவெடுத்த விஷயம் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இப்போ குணசேகரனுக்கு வந்து இப்போ என்ன ஒரு கவலைனா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ கொழுப்பாயிடுச்சா, இவ்வளோ தைரியமாக போய் வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம மேலே நம்ம பொண்டாட்டிங்க நம்ம தம்பி பொண்டாட்டிங்கலாம் சேர்ந்து கேஸ் கொடுக்குற அளவு பெரிய ஆள் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கோவம் தாங்க அவருக்கு. தப்பு இல்லை அவங்க பையன் மேலே வச்சுட்டு அநியாயமாக அந்த பொண்ணு அவங்க பார்கவி அவங்க அப்பாவை கொண்டது ரொம்ப பெரிய தப்பு தாங்க. அதுக்காக தான் இந்த கேஸே போட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயில் தண்டனை கண்டிப்பாக இருக்குது. அவர் அரெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி கண்டிப்பாக உறுதியாகிடுச்சுங்க. ஏன்னா வந்து குணசேகரன் மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை வந்து அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அவங்க தூக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருக்குது அவங்க மேலே, அதனால் வந்து தான் சொல்கிறேங்க நான். இப்போ பார்கவி வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம ஜீவானந்த ஐயா வந்து பேசுகிறாரு. இந்த உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அநியாயம் நடக்கக்கூடாது. ஏன்னா உங்க கூட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கும் நாங்கள் மட்டும் இல்லை, யாருமே இல்லை உனக்காக, நீ மட்டும் தான் இருக்க. இதுக்கப்புறம் தான் நீ தைரியமாக செயல்படணும். ஏன்னா வந்து உன்ன மாதிரிக்கு பெண்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு ஜீவானந்தம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அந்த வரதட்சணை அந்த பொண்ணை கொண்டு வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த அட்வொகேட் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஜீவானந்தம் நீங்கள் கிளம்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அட்வொகேட்டு சாருலதான்றவங்க அவங்க சொல்கிற ஜீவானந்தம் சொல்கிறாரு, இல்லைங்க இன்னும் கிளம்ப உங்கள் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் கிளம்பாதீங்க, நான் கால் பண்ண அப்புறமே கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அந்த அட்வொகேட். அவங்க சொன்னதை கேட்டு சரிங்க மேடம் நாங்கள் நீங்கள் கால் பண்ண அப்புறமே கிளம்புறேங்க, சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அட்வொகேட்டு. அந்த நேரத்தில் வந்து ஜனனி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கா, அவன் என்ன முடிவு எடுக்கணும்னு அவளுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த அட்வொகேட் என்னன்றாங்கன்னா, கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு தெளிவாக சொல்லுங்கள், அது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் இது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸுங்க. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணை கொஞ்சம் பத்திரமா எல்லாமே தெளிவாக சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. அவள் கொஞ்சம் பேசி மாற்றி பேசினாலுமே அந்த நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு இல்லை மொத்தப்பட்ட. ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல பெரிய கேஸ் ஆகிடுச்சுக்குது. ஸோ பார்த்து பத்திரமா கூட சொல்லி புரிய வச்சு கூப்பிட்டு வாங்க சொல்கிறாங்க ஜீவானந்தன் கிட்ட அந்த அட்வொகேட்.